இந்த லேடி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வீட்டு வேலைக்கு ஒருத்தவங்கள போடுறாங்க. டெய்லி லேட்டாக தான் அவங்க வேலைக்கு வராங்க. அதனால இந்த லேடியும் லேட்டாக தான் ஆஃபீஸ் போகிறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு வேற ஆளை வேலைக்கு போடுறாங்க. அவங்களுக்கு அப்புறம் எத்தனை பேரை மாற்றிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கூட ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த லேடி அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு பழைய மேடுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. பேச்சுவாக்கில் இங்கேயே வேலைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் இப்போ வேற வீட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த ஓனை டார்ச்சர் பண்ணுறதால இவங்க கூப்பிட்டதும் திரும்பவும் இங்கேயே வேலைக்கு வராங்க. வேலையெல்லாம் பக்காவாக பண்ணிடுறாங்க. இப்போ தான் அந்த லேடிக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ அந்த லேடி ஒரு மகாராணி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க கண்ணுக்கு அந்த வேலைக்காரங்களும் ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க. நல்லா போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. என்ன நடந்திருக்கும்னா, எப்பவும் போல் வேலைக்காரங்க லேட்டாக வந்திருக்காங்க. அதனால் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. போகிற வழியில் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க லேட்டாக வந்தது தான் காரணம்னு சொல்லி என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டி வெளியில் துரத்தி விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பழைய மாதிரி அவங்க ஃப்ரெண்டை வச்சு வேலைக்காரங்களுக்கு கால் பண்ணி வேலைக்கு வர சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களே டைரெக்டாக போய் கூப்பிட்றாங்க. அப்போவும் அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கூடவே இவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. போகிற வழியெல்லாம் கெஞ்சிட்டே வராங்க. அவங்க பின்னாடியே போகிறப்ப தான் தெரியுது டெய்லி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு வராங்கன்னு. ஆக்சுவலி அன்றைக்கி அவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பான். அதனால தான் வேலைக்கு லேட்டாக வந்திருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த லேடியோட ஆஃபீஸில் யோகா காம்படிஷன் நடக்குது. இவங்க யோகா ஸ்பெஷலிஸ்ட். பட் இவங்களோட பேர் கடைசி நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி வராமல் போயிடுறாங்க. ஸோ இந்த வேலைக்காரங்க தான் யோகா ட்ரெஸ் போட்டு வந்து இந்த லேடி கூட சேர்ந்து யோகா பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணிடுறாங்க. ஸ்டேஜில் பேசுகிறப்போ எல்லாரும் என்னை வேலைக்காரியாக பார்த்தப்போ என்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இவங்க தான் பார்த்தாங்கன்னு சொல்லி கண் கலங்கிடுறாங்க. காம்படிஷனில் வின் பண்ண ஸ்கூட்டியை வேலைக்காரங்களுக்கே கிஃப்ட் பண்ணிடுறாங்க. இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறதெல்லாம் ரொம்பவே அபூர்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.